வாருங்கள் நேயர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது, ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு 3ஆம் இடம் மிக மிக முக்கியமான இடமாக இருக்கிறது. எல்லோரும் 3ஆம் இடம் மறைவிடம்தானே என்று சாதாரணமாக நினைத்து விடுகிறார்கள். ஆனால் 3ஆம் இடம், அதாவது ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு 3ஆம் இடம் சாதுரியமான எண்ணங்களை கொடுக்கிறது. சாணக்கியத்தனமான நடவடிக்கைகளை, வெற்றிகளை பறிக்கும் உபாயங்களை கணக்கு போட்டு, அதாவது ஸ்கெட்ச் போட்டு வெற்றிகளை சாதகமாக்கிக் கொள்வது, உத்தியோகம் தொழிலில் போட்டியாளர்களை சமாளிப்பது, எதிரிகளை பந்தாடுவது என சகலவிதமான போட்டிகளில் போராடி வெற்றிகளை சுவைப்பது என அனைத்தினையும் 3ஆம் இடம் வழியாக தெரிந்து கொள்ள முடியும். ஒருவருக்கு 3ஆம் இடம் வலுவாக இருந்தால் அவர்களை மற்றவர் வெற்றி கொள்வது என்பது இயலாத காரியமாகும். ஒருவரின் ஜாதகத்தின் 3ஆம் இடம், 3ஆம் இடத்துக்கு அதிபதி மற்றும் 3ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்து பலம் இவைகள் நன்றாக இருந்தால் அவர்கள் மற்றவர்களை ஆளும் திறமை எளிதாக பெற்று விடுகிறார்கள். அப்படித்தான் 3ஆம் இடம் வலுப்பெற்ற ராஜ்நாத் சிங் இராணுவ அமைச்சரின் ஜாதகத்தினை இப்பொழுது பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்வோம் வாருங்கள். இவர் பிறந்தது விருச்சிக லக்னம். லக்னத்தில் சந்திரன், மகரத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், குரு, மீனத்தில் ராகு, சிம்மத்தில் சனி, கன்னியில் கேது, செவ்வாய். இவர் பிறந்த விருச்சிக லக்னத்திற்கு யோகர்களான குரு மகரத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். இவர் பிறந்த விருச்சிக லக்னத்திற்கு யோகர்களான சந்திரன் விருச்சிகத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். இப்படியாக 2 முக்கியமான லக்ன யோகர்கள், அதாவது குரு மற்றும் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பது பெரும் பின்னடைவாகத்தான் பார்க்க நேரிடுகிறது. ஆனால் இந்த யோகர்கள் குரு நீச்சம், சந்திரன் நீச்சம் என பாதிப்பினை தரும் என நினைத்தால் அதுதான் இல்லை. பின் எப்படி இவருக்கு யோகம் கிடைத்தது? அரசின் மிக உயர்ந்த பதவிக்கு இவரால் எப்படி வர முடிந்தது? இவர் பிறந்த விருச்சிக லக்னத்திற்கு 3ஆம் இடம் மிகுந்த வலிமை பெற்றதால் மனோ தைரியம் அதிகரித்தது. எந்த விஷயத்திலும் போராடி வெற்றிகளை தனக்கு சாதகமாக்கிக் கொள்ளும் ரகசியங்களை இவர் அறிந்திருக்கிறார். இவர் பிறந்த விருச்சிக லக்னத்திற்கு 3ஆம் இடத்தோன் சனி சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார். இவர் பிறந்த விருச்சிக லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோன் சூரியன் மகரத்தில் அமர்ந்திருக்கிறார். இவருக்கு சனி மற்றும் சூரியன் இருவரும் பரிவர்த்தனை பெற்று பஞ்ச பரிவர்த்தனை யோகங்களில் ஸ்ரீ நந்தி யோகத்தினை வெளிப்படுத்துகிறார்கள். இவருக்கு பஞ்ச பரிவர்த்தனை யோகங்களில் ஸ்ரீ நந்தி யோகமானது வலுவாக அமைந்திருக்கிறது. அதாவது 3ஆம் இடத்தின் அதிபதியும் 10ஆம் இடத்தின் அதிபதியும் ஸ்ரீ நந்தி யோகத்தில் தொடர்பில் இருப்பதால் இவருக்கு இராணுவத்தின் அமைச்சராகும் பொறுப்பு தேடி வந்தது. இவருடைய விருச்சிக லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் குரு நீச்சம் பெற்று நீச்சம் நின்ற வீட்டதிபதியான சனி சந்திரகேந்திரம் பெற்றதால் குருவிற்கு நீச்சபங்க ராஜயோகம் கிடைத்தது. இவருடைய ஜாதகத்தில் வேறு எந்த யோகமும் இல்லை. இவருக்கு சந்திரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் சந்திரன் பார்க்கும் வீடான ரிஷபம் வலுப்பெற்றது. ரிஷபத்தின் அதிபதியான சுக்கிரன் கடகத்தினை பார்வையிடுகிறார். இதனால் சந்திரன் வலுப்பெறுகிறார். அதாவது கிரகங்களின் பார்வை பரிவர்த்தனை யோகமானது கிரகங்களின் வலிமைப்படுத்துகிறது. சுக்கிரன் சந்திரன் பார்வை பரிவர்த்தனை சந்திரன் நீச்சத்தன்மையை அகற்றுகிறது. பொதுவாக எதிரிகளை கையாளுவதற்கு 6ஆம் இடம் வலுப்பெற வேண்டும். அப்படித்தான் இவருக்கு ராகு அமர்ந்த மீன லக்னத்திற்கு 6ஆம் இடத்தோன் சூரியன், இவருக்கு ராகு அமர்ந்த மீன லக்னத்திற்கு 11ஆம் இடத்தோன் சனி, இவருக்கு ராகு அமர்ந்த மீன லக்னத்திற்கு 6ஆம் இடமும் 11ஆம் இடம் பரிவர்த்தனை பெற்று ஸ்ரீ நந்தி யோகத்தினை பெற்றிருப்பதால் எதிரிகளை கையாளும் யோகம் இவருக்கு கிடைத்தது. இந்த அமைப்பில் இவருக்கு ராகு அமர்ந்த மீன லக்னத்திற்கு 10ஆம் இடத்தான் குரு நீச்ச பங்கராஜ யோகம் பெற்றதால் வலிமையான இராணுவ அமைச்சர் பதவி இவருக்கு கிடைத்தது. 3ஆம் இடம் வலுப்பெற வேண்டும். அப்படித்தான் 3ஆம் இடம் ஸ்ரீ நந்தி யோகத்தினை பெற்றிருக்கிறது. 3ஆம் இடத்திற்கு 3ஆம் இடமாக ராகு லக்னம் அமைந்திருக்கிறது. எனவே ஒருவருக்கு 3ஆம் இடம் வலுப்பெற்றால் அவர்களுக்கு நல்ல உயர்ந்த எதிர்காலம் காத்திருக்கிறது என நம்பலாம். விருச்சிக லக்னத்தில் பிறந்த மோடிக்கு 3ஆம் இடத்தோன் 10ஆம் இடத்தில், இவருக்கும் விருச்சிக லக்னம் 3ஆம் இடத்தோன் 10ஆம் இடத்தில். எப்படி ஒற்றுமை பாருங்கள். இவர்கள் இணைந்து பணியாற்றும் அரசானது வெற்றிகளை குவிக்கிறது. என்ன நேயர்களே, 3ஆம் இடம் பற்றி தெரிந்து கொண்டீர்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் பெரிதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே.